இதுவரையிலும் விஜய் வந்து எந்த தொகுதியிலும் போட்டியிட தயாரா இல்லை. இந்த தேர்தலில் விஜய் போட்டியிடல சார். இன்னும் நான் அழுத்தமா பதிவு பண்றேன் சார். பெரம்பூர் தொகுதியில முக்கியமா வந்து 2 பேருடைய மரணங்கள் நடந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒண்ணு, வெள்ளையன் வந்து இயற்கையான மரணம் 2 நடந்துச்சு. வெள்ளையன் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அதுக்கு நீங்க வந்து வீர வணக்கம் சொல்லிட்டு போறீங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு போகவே இல்லை. அப்ப அங்க சாதிய பார்வை இருக்கா இல்லையா? ஒரு நடிகை சொல்லி வந்து கட்சி தொடங்கல ரஜினிகாந்த். ஒரு நடிகை பேச்சு கேட்டுலாம் வரல. அவரா தீர்க்கமா யோசிக்கிறாரு, இது சரியா வருமானு பாக்குறாரு. இல்ல இது சரியா வராது, நமக்கு செட் ஆகாது, இல்ல என்னுடைய உடல்நிலை கருதி நான் வந்து அரசியல் வந்து வர்றேன். அவர் எடுத்த முடிவு கரெக்ட். கடந்த 5 ஆண்டுகள்ல 40,000 பெண்கள் வந்து குஜராத்ல வந்து மாயமாயிருக்கிறாங்கன்னு தகவல் வருது. அதுக்கு என்ன பதில் பேசுவியா நீ? அதை பத்தி ஆதாரமே இருக்கு. விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சிக்கு வந்து கொள்கையும் இல்லை, தத்துவமும் இல்லை. சொல்றது யாரு? 2 மணி கட்சியை விட்டவர். எங்க தலைவர் அறிவிப்பு பார்த்த உடனே எல்லா ஆண்களும் ஏன் நம்ம பெண்களா வந்து பிறக்கக்கூடாது சொல்றான். அவன் ராஜமோகன் ராஜமோகினி ஆயிட்டான். இந்நேரம் அவன் வந்து பார்த்தா பாம்பேல இருக்கிறானா தமிழ்நாட்டில் இருக்கிறானான்னு தெரியல. பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு சங்கீதாவுக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு எம்பி சங்கீதாவுக்கு எதிராக பேசுறாரு. இலங்கையில் இருக்கிற ஒரு எம்பி பேசுறாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜபக்சவுக்கு நண்பர். விஜய்க்கு ஆதரவாகவும் சங்கீதாவுக்கு எதிராகவும் பேசுறாரு. தமிழ் இனத்துக்கு விரோதி விஜய். ஹிட்லர் எப்படி நாஜி கட்சினா இவனுக்கு கட்சி காஜி கட்சி. என்னென்ன பேசுனாங்க? உங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் பேசுறதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா? மெட்ராஸ் மேல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சித்தார்த். வணக்கம். பத்திரிகையாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் உங்களோட கூட்டணிக்கு வருதா அப்படின்னு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள்லாம் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்களா, அப்படிலாம் யாருமே இங்கெல்லாம் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதோடைய போக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க. கூட்டணி என்டிஏ கூட்டணியில் வந்து டிவிக்கே வருதாங்க. அப்படிலாம் யாரும் எதுவும் பேசலைங்க, நீங்களாக ஒரு கற்பனையாக ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறார். அப்போது என்டிஏல வந்து இவர் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்பாக பேசணும். பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஏதோ கற்பனை உலகத்தில் வாழ மாதிரி இவர் தான் பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசக்கூடாது. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பொருத்தமாக இருந்து பொறுமையாக பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன வேணால் இருக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், என்டிஏல வந்து இருக்கிற ஒரு என்டிஏல வந்து அங்கம் வகிக்கிற வந்து பவன் கல்யாணம் வந்து சொல்கிறாரு. பவன் கல்யாண்கிட்ட பேசுகிறதா ஒரு தகவல் இருக்குது, சரிங்களா? அப்போ வந்து ஒன்று பவன் கல்யாணம் மறுக்கணும், அதாவது நீங்கள் மறுக்கணும். ஒரு பொதுவாக ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து விஜய் வராருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அதனுடைய எதிரொலியாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வந்து ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி வந்து அதில் வந்து வெளியே வராங்க. நேற்று வரைக்கும் முட்டு கொடுத்துருந்தவங்க அவங்க வர்றாங்க. பரவலாக இப்படி ஒரு பேச்சு பேசப்படுது. அரசியல் வட்டாரத்தில் பேசினா அந்த சந்தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீர்க்கணும்ல. நீங்கள் சொல்லிட்டு போங்களேன், தாவேகாவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுங்க, நாங்கள் கூட்டணிக்கு அவங்க வந்தாலும் நாங்கள் பேச மாட்டோம், கூட்டணி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்களேன், சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட கேட்டாங்கன்னா யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாதுன்றாங்க. உங்கள்கிட்ட கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனையில் இருக்கிறீங்களான்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்க மற்றவங்களாம் முட்டாளாங்க. ஒரு ஒரு விவகாரம் அரசியல் ரீதியாக ஒரு கருத்து வருதுன்னா நீங்கள் தீர்க்கமாக இருந்தீங்கன்னா ஒரு வதந்தி வரவே வராது. ஒரு பெண் வந்து கற்போட ஒழுக்கமாக இருந்தாலும் சொன்னால் இது ஒரு அந்த பொண்ணுக்கிட்ட யாருக்கிட்ட நெருங்க முடியாதுயா, அப்படி பேசினா செருப்பு கட்டி அடிச்சிடுவா அப்படின்னு வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு பெண்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வதந்திகள் ரூமர் வராது. வருமா? வராது. ஆனால் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு எகத்தமாக சிரிக்கிறது, வந்து ஆண்கள்கிட்ட சகஜமாக பேசுறது, அப்படி இப்படி இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு வகையான பேச்சு வரதான் செய்யும். இதே நெருப்பு மாதிரி இருந்தால் கிட்ட யாரும் வந்து பேச மாட்டாங்க. இதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால், நான் சொல்கிறது யாரும் தவறாக சொல்ல, அப்படி சில பேச்சு வரும். ஒரு வதந்தி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெண்ணை குறித்து ஒரு வதந்தினா அவங்க நடவடிக்கை பொறுத்து வதந்தி இருந்துகிட்டே வரும். வாய்ப்பே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாதுங்க. சொல்லுவாங்க, ஐயா அந்த பெண்கிட்டலாம் வச்சுக்கிட்டா அவ்வளோதான், எடுத்ததுமே செருப்பு எடுத்து அடிப்பா அப்படின்னா அதுதான் கட் அண்ட் ரைட். புரியுதா? நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக இல்லை, தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அதில் வந்து அந்த மாதிரி இருக்கிறார். அதில் இருக்கிற தலைவர் வந்து எப்படி வேணாலும் போயிடுவார். அப்படி தான் யூகங்கள் பேசப்படுது. பெரிய விஷயமா பிஜேபியில் வந்து விஜய் இழுக்கிறது அப்படி ட்ரோல் பண்ணுறா பாருங்க இந்த இணையத்தில் வந்து பாருங்கள். அது என்னங்க, அந்த நடிகை கொண்டு வந்து பிஜேபி சேர்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்துடுவார். அவ்வளோ பலவீனமான தலைவராக இருக்கிறாரு. அதுதான் நான் உதாரணம் சொல்கிறேன்.
ஒரு பெண் வந்து நெருப்பு மாதிரி இருந்தனா அங்கே வதந்தி வராது. ஐயோ அந்த பொண்ணை பற்றி யாரும் தப்பாகவும் பேச முடியாது. ஆனால் அதே அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி போகிறவங்க, இல்லை சகஜமான்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டிங் போகிறவங்க, பல ஆண்களோட டேட்டிங் போகக்கூடிய நபர் தான் அவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வதந்திகள் வரும். அந்த வதந்தி எந்த லெவல்லையும் போய் நிற்கும். இது முதல்ல தான் அவங்களுக்கு நிறைய ஆண்களோட பழக்கம்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை குடும்பமே நடத்துகிறான்னுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இருக்குன்னுவாங்க. குழந்தை வந்து வெலிங்டன் வந்து காலேஜ் வந்து ஊட்டியில் படிக்குதுன்னுவாங்க. இப்படி வதந்திக்கு வந்துன்னே இருக்கும். நீங்கள் தான் அதை கட் அண்ட் ரைட்டாக தீர்த்தணும். இல்லைங்க எங்களுக்கு டிவிக்கோட கூட்டணி கிடையாதுங்க, முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்களும் என்ன சொல்கிற கேட்டால் ஆதவர்ஜினா கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரே வார்த்தை, ஏற்கனவே நான் என்ன சொன்னேனோ அதுதான் நிலைப்பாடு. அவங்க கொள்கை எதிரியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாதுங்க சொன்னேன். சொல்லலை, யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போகிறேன். அப்போ பிடுங்கிறதுக்கு அப்போ நான் ஹைதராபாத்லன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. இது அங்கே போய் பவன் கல்யாண் காலை போய் நக்கிட்டு வந்து ஒரு செய்தி இருக்கேன்னு சொன்னால் என்ன சொன்னேன், நான் அப்படி போகவும் கிடையாது, அங்கே யார் காலையும் நக்கவும் கிடையாது சொல்லணும்ல. அப்போ நீங்களாம் என்னமோ அறிவாளி மாதிரியும் பத்திரிகையாளர்லாம் இல்லை மாங்காய் மடையும் மாதிரியும் அப்படி பேசக்கூடாதுல்ல. நான் சொல்கிறது கரெக்டா? தெளிவாக நீங்கள் தெளிவாக தான் நாங்கள் ஏன் வந்து குழம்பு போகிறோம், நாங்கள் ஏன் கற்பனை பண்ண போகிறோம்? இருக்க பத்திரிகையாளர் வேறு வேலை இல்லையா? அவனா கற்பனை பண்ணின்னு வர போகிறானா? செய்திகள் உலா வர்றதுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருக்கிறீங்க. அடித்தளம் போட்டுறேன், வதந்திக்கு நீங்கள் ஒரு காரணமாகிறீங்க. அப்புறம் வந்து பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் அப்படியே மிகப்பெரிய அறிவுஜீவி மாதிரியா கடந்த காலத்தில் நீங்கள் சொல்லலையா? கொடி காட்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதோ சிக்னல் வந்துடுச்சு சொல்லலையா? சார் சட்டமன்றத்தில் போய் முட்டு கொடுக்கலையா கரூர் விஷயத்துக்கு? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 41 பேர் செத்ததுக்கு காரணம் வந்து விஜய் தான் காரணம் சொல்லலையா? அப்போ தடுமாறலையா? இப்போ புரியுதா? இந்த தடுமாற்றம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து கற்பனைக்கு சில நேரத்தில் வாய்ப்பு ஆகிடுது இல்லை? அதுக்கு யார் காரணம்? கற்பனை பண்ணுறாங்க இல்லை வதந்தி வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்கள் காரணம். உங்ககிட்ட வந்து இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வருமா? ஏன்னா அங்கே கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. கட் அண்ட் ரைட், வெட்டு 1 துண்டு 2 அப்படி இருக்கும் அரசியல் அணுகுமுறை. நீங்கள் ஜவு மாதிரி இருக்கிறீங்க. கொடி காட்டின உடனே கூட்டணிக்கு வந்து அஸ்திவாரம் போட்டாச்சு, அச்சாரம் போட்டாச்சு சொன்னது யார்? நீ தான். சட்டமன்றத்தை முட்டு கொடுத்தது நீ தான் கரூர் மேட்டருக்கா. அப்புறம் இப்போ நீயே பல்ட்டி அடிக்கிற என்னன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் காரணங்கிற. அதனால் பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுடைய கேள்வியை கேட்பாங்க சார், நீங்கள் அது கரெக்டாக பதில் சொல்லிட்டு போங்க. இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படி யாரும் எங்ககிட்ட பேசவே கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையும் கிடையாது சொல்லிட்டு போங்க. நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இங்கே வந்து பத்திரிகையாளர் வந்து முட்டாள்கள் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த சைடில் ஆதவர்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியும். பெரிய அப்பாட்ட கருவர். அப்போ எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் போனேன் சொல்லு பார்க்கலாம். ஸோ அதனால் இதுதான் ஒன்று வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க நீங்கள் தெளிவாக இருங்க. அப்போ பத்திரிகையாளருக்கு எந்த கற்பனையும் கிடையாது, எந்த குழப்பமும் அவங்களுக்கு இருக்காது, எந்த வதந்தியும் வராது. இப்போ இவங்க பெரம்பூர்ல தொகுதியில் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். பெரம்பூர் அவங்க விஷயம் தெரியாது பேசுறாங்க சார். விஜய் வந்து திரும்ப சொல்றேன், நேற்று மாலை சொன்னா இன்னைக்கும் கூட சொல்றேன், இதுவரையிலும் விஜய் வந்து எந்த தொகுதியிலும் போட்டியிட தயாரா இல்லை. இந்த தேர்தலில் விஜய் போட்டியிடல சார். இன்னும் நான் அழுத்தமா பதிவு பண்றேன் சார். பார்க்கலாமா சார்? வச்சிருக்காங்க அப்புறம் எது கட்சி தொடங்கி வச்சிருக்காங்க சார்? கட்சி தொடங்கலாம் இருக்குது சார். கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் வந்து போட்டிடுவாங்க சரிங்களா? 234 தொகுதியில் கூட டம்மியாக உணவு போடுவான், புரியுதா சொல்கிறது? ஆனால் நான் சொல்கிறேன், எப்படி விஜயகாந்த் அவர் எல்லாத்தையும் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரே ஒரு தொகுதி அந்த மாதிரி கேட்டேன். இதில் அதில் கூட விஜய் நின்னால் எந்த தொகுதியில் நின்னாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கூட இப்போ விஜயகாந்த் சொன்ன மாதிரி சொல்லிட முடியாது. விஜயகாந்துக்கு 70 தான் இருந்தால் ஆனால் வந்து வெற்றி அடைஞ்சார் ஒரு தொகுதியில், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் விஜய்க்கெல்லாம் வந்து வெற்றின்னு சொல்லிட முடியாது. வாக்கு வரும் ஆனால் வெற்றி வர வாய்ப்பு இல்லை. அது நெருக்கடி ஆகும்ன்ற நான் சொல்ல முடியாதுன்ற. இப்போ நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் பெரம்பூர் சொல்லிட்டீங்க. பெரம்பூர் தொகுதியில் முக்கியமாக வந்து 2 பேருடைய மரணங்கள் நடந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒன்று, வெள்ளையன் வந்து இயற்கையான மரணம் 2 நடந்துச்சு. எல்லாமே இடைப்பட்டது ஒரு 10 நாட்கள் தான் இடைவெளி. 10 நாள் ஒரு 15 நாள் தான். இது வந்து ஒரு அகால மரணம், ஒரு கொல்லப்பட்டாரு, அவர் வந்து இயற்கை மரணம். விஜய் 2 டெத்துக்குமே போகலை, நல்லா புரிஞ்சுங்க. 2 டெத்துலையுமே வந்து கணிசமாக வந்து அந்த அந்த பகுதியில், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில பகுதியில் வந்து நாடார்கள் வசிக்கக்கூடிய பகுதி, குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலித்துகள் இருக்குது. வெள்ளையன்னு இறந்து போகிறார், இயற்கையான மரணம். அதுக்கு போனாரா? போகல. அதுக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்லப்படுறார். அப்போ நீங்கள் சொல்லலாம் நான் வழக்கு இதெல்லாம் இருக்குதுங்கன்னு சொல்லி, அதெல்லாம் வழக்கு கூட முடியட்டும். முதலமைச்சர் போனார், அத்தனை விஜயை தவிர அத்தனை அரசியல் கட்சி தலைவரும் போனாங்க, விஜய் ஒருத்தரை தவிர.
நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு போயிருக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு கூட போயிருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் போகவே இல்லை. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவகம் ஒரு நாள், ஒரு வருஷம் திரும்பிடுச்சுல்ல, அந்த ஒரு நினைவு நாள் சொல்லுவாங்களா, அதுக்கு கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகவே இல்லை. அப்போது ஒரு ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தலைவராகவே நீ வந்து கருதலை, அப்படி வந்து கடந்து போயிட்ட. இது உண்மை, நான் சொல்கிறேன். ஆனால் அதே ஒரு வாரம் கழித்து வெள்ளையன் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா வீர வணக்கம்னு இந்த லோலாய் மணியிலிருந்து எல்லாம் வீர வணக்கம்னு சொல்லிட்டு போகிறானுங்க. எங்கே போகிறானுங்க? பெரம்பூரில் வந்து வெள்ளையனுடைய டெத்துக்கு போகிறாங்க. கூட யார் போகிறது? புஷி ஆனந்த். ஸோ புஷி ஆனந்தை கூட அனுப்பலை. நல்லா புரிஞ்சுங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு முதலமைச்சர் போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜேந்திர பாலாஜி போகிறாரு, ஒரு கட்சி எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போகிறாங்க. டிவிகேலேருந்து யாரும் போகல, புஷி ஆனந்தும் போகல. விஜய் போகலன்னா புஷி ஆனந்த் அனுப்பிடலாம், போகல. இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு தேர்தலில் பெரம்பூரில் போட்டிடுறீங்க. அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருத்தம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக. நீங்கள் பெரம்பூர் தொகுதி என்ன தைரியத்திலடா சொல்லுங்கள், என்னடா தைரியம் உங்களுக்கு? சினிமா நடிகன்ற தைரியம் பெரம்பூர் தொகுதியில் ஏன் செலக்ட்? நீங்கள் தான் 230 தொகுதியில் நீங்கள் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கலாமே, எங்கே வேணாலும் நிற்க வேண்டியதானே? அப்போ இங்கே சாத்திய பார்வை இருக்குல்ல. வெள்ளையன் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர், அதுக்கு நீங்கள் வந்து வீர வணக்கம்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு போகவே இல்லை. அப்போ அங்கே சாத்திய பார்வை இருக்கா இல்லையா? சரிசமமாக நினைக்கணும்ல. அதே புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிடிங்கிட்டு இருந்தாரு நான் கேட்குறேன். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சமுதாய சாதிய பார்வை. அவர்கள் வந்து வணிக சங்கம் ரீதியாகவும் சரி, அதுவும் இல்லாமல் தமிழ் இன போராட்டம் எல்லாரும் சார். இவர் தேசிய கட்சியோட மாநில தலைவர் சார், முதலமைச்சர் உட்பட எல்லாரும் போகிறாங்க சார். பிஜேபி வந்து காங்கிரஸ், பிஜேபி அத்தனை, அண்ணாமலை போகிறாரு, எல்லாரும் போகிறாங்க சார். தேசிய கட்சியோட மாநில தலைவர் சார். அவர் கொல்லப்பட்டதில் 1000 வந்து பிரச்சனை இருக்குது, அது விட்டுருங்க, நம்ம அது உள்ளே போக வேண்டாம். அவர் மரணம் எப்படி மரணம்லாம் வேணாம். ஆனால் எல்லா தலைவரும் போனாங்க சார். ஏன் விஜய் போல? நீங்கள் போகலண்ணா சார். நீங்கள் பெரிய கல்ட்டு, நீங்கள் சாதாரணமாக போக மாட்டீங்க நீங்கள், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ஏன் புஷி ஆனந்த் அனுப்பல? அதே ஒரு வாரம் கழிச்சு எப்படி பார்த்தீங்கன்னா வீர வணக்கம் இந்த லோலாய் மணி கத்திட்டே வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் போயிட்டு வெள்ளையனுக்கு நியாயமா சார்? கேட்டால் கேள்வி நான் கரெக்டாக தான் கேட்பேன். எனக்கு இப்போ நீங்கள் எப்படி பெரம்பூரில் ஜெயிப்பீங்க? நீங்கள் சொல்கிறீங்க பெரம்பூரில் வந்து சொல்கிறேன், இதெல்லாம் யோசிக்கணும்ல. அதனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேற்கோள் காட்டினார். எனக்கு நினைவுக்கு வருது, நான் சொல்கிறேன். அன்றைக்கே நான் கேட்டேன் இவர்கிட்ட வந்து கேட்டேன், ஆம்ஸ்ட்ராங் மரணம் நடந்தபோது மறுநாள் காலையில் ஜான் கிட்ட பேசுகிறேன். என்ன சார் டெத்துக்கு யாரும் போலையா சார்னு கேட்டேன். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், நான் மெசேஜ் அனுப்பிச்சு, நான் வந்து இரங்கல் செய்தி நான் தான் சார் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் போட்டிருக்கிறோம். சார்கிட்ட அதை வந்து நான் கன்ஃபரன்ஸ் வாங்கி நான் போட்டுட்டேன். பட் யார் போவாங்கன்னு தெரியல சார். நான் வந்து பட் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் ஒரு அளவு தான் பண்ணுவாங்க. குத்திக்கினே இருப்பாங்களா பின்னாடியே? உனக்கு சொரணம் இல்லாமல் படுத்துட்டு இருக்கிற. இப்போ புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ கேளுங்க, அவனுக்கு தெரியுமா கேளுங்க. அப்போலாம் இவன் கட்சியிலே கிடையாது. யார் கட்சியிலே கிடையாது? அதை ஒரிஜினலாக கிடையாது, கட்சியிலே கிடையாது அப்போ. ஆனால் விசிகால் இருந்தார்ல சார் விசிகால் தான் எங்கே இருந்தார் சார்? எல்லாரும் போகிறாங்க சார். திருமாவளவன் போகிறார் சார். ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு திருமாவளவன் போகிற எல்லாரும் போகிறாங்க சார். எல்லா விஜய் டிவிக்கேவை தவிர அத்தனை பேரும் போகிறாங்க சார். ஆனால் யாரும் டிவிக்கே தரப்பில் யாரும் போவே இல்லை. பொய்லாம் சொல்லி ஏமாற்ற முடியாது, என்ன ஏமாற்ற முடியாது. எங்கே காட்ட சொல்லுங்கள், புஷி ஆனந்த் போனதாக காட்ட சொல்லுங்கள், ஒரு போட்டோ காட்ட சொல்லுங்கள். இல்லை யாராவது கட்சி சார்பாக போனவங்களுக்கு காட்ட சொல்லுங்கள். போகல. இப்போ ஆதவர்ஜனா வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சொல்றாரு, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் விட்டு போகிறதுக்கு காரணமே திமுக தான், அரசியல் வராததுக்கு காரணமே திமுக தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் மாதிரி அரசியல் கட்சியில் வந்து இந்த டிவிக்கில் வந்து ஒரு ஐட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஐட்டம். யார்? ஆதவர்ஜனா. ஏன் இவ்வளோ என்ன வேற என்ன சார் பேச அறிவுன்னு தான் பேசுன்னு கேட்டேன். எதுக்கு அதை யாரை மிரட்டாங்க உங்களுக்கு தெரியுமா வரலாறு? சார் நமக்கு பாருங்க, உங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்பா அப்படின்னா அவன் ஒரு அண்ட புழுகன் சார். யாராவது நீங்கள் சொல்லுங்கள், பார்த்தீங்கன்னா மிரட்டெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு டிஎம்கே வந்து தயாராக இருக்கிறாங்க சார். காரணம் கேட்டால் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்கள்ல 7 அடி வேணும் திமுக தோற்கடிக்கிறதுக்கு. எத்தனை அடி வேணும்? 7 அடி வேணும். இவனுக்கு எல்லாம் 4, 5, 5.5. கொஞ்சமாச்சும் மூளை வேணும். ரஜினிகாந்த் அவர்கள் வராமல் நின்னதுக்கு காரணம் யார்? டிஎம்கே மிரட்டுவாங்களா?
அப்போ டிஎம்கே மிரட்ட மாதிரி இவரை மிரட்டிட மாட்டாங்களா? இதெல்லாம் அப்படி சொல்ல வேண்டியது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்தது என்னன்னு கேட்டால், அது ஏன் வராமல் அவர் பின்வாங்கினார்னா, ஒரு அழுத்தம் அவருக்கு வருது. புரியுதா சொல்கிறது? பிஜேபியோட சேர்ந்து அவர் இயங்கணுன்ற மாதிரி வருது. அவர் ஆன்மீக அரசியல்னு அறிவித்த உடனே பிஜேபியோட சேர்ந்து இயங்கணும். பிஜேபி டைரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. புரியுதா சொல்ல, இதை பண்ணணும் அதை பண்ணணும். இப்போ விஜய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க பிஜேபி தரப்புலேருந்து. அப்போ அவர் பார்க்குறாரு என்னன்னு கேட்டால், தேவையில்லாமல் நான் நட்புகளை நம்ம இழக்க வேண்டாம், அரசியல் ரீதியாக நான் நட்புகளை வந்து இழக்கணும். இந்த இப்போ இவங்க பேசுகிறாங்களே அந்த மாதிரி ரஜினி பேசினா நல்லா இருக்குமா? ஸ்டாலினா ரஜினியா அப்படி பேச முடியுமா? அவன் பேசுகிறான்ல. இது ரஜினி அவர்கள் வந்து நடுவில் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ கூட அப்போ யாருமே அவ்வளோ பெருசாக பேர் சொல்லி முதல்ல அவர் வந்து அவர் அவசரத்தில் அறிவிச்சார். அப்படியே வந்து எல்லாம் ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கட்சி கொடி இதெல்லாம் கூட பண்ணாங்க. சில அழுத்தங்கள் அவருக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர், அதுவும் இல்லாமல் அவருடைய உடல்நிலை கூட உடல்நிலையே ஒரு காரணம் பார்த்தாரு. ஏன் இந்த ப்ரொஃபஷனல் எதுக்கு விட்டுட்டு போகணுன்றது, அவர் சினிமாவை அதிகமாக நேசித்தவர். புரியுது சொல்கிறேன். ஆனால் அவரும் மார்க்கெட்டில் தான் இருந்தார். இப்போ மார்க்கெட் இல்லையா சார்? சில பேர் சொல்கிறான்ல, இப்போ விஜய் சொன்னார் நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டு வரல, அவர் அரசியலுக்கு வரும்போதும் ஃபுல் பீக்கில் தான் இருக்கிறாரு. இப்போ இருக்காரு ஃபுல் பீக்கில். இப்போ சூப்பர் ஸ்டார் அவர் தானே. முடிசூடா மன்னன், இது மாமன்னன். இன்னும் சொல்லப்போனால் உலக சினிமாவிலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நடிகன், உலக சினிமாவில் ஒரே நடிகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்திலே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ரஜினிகாந்த் தான். சத்தியமான உண்மை நான் சொல்கிறது. அன்றைக்கும் அவரை விட்டுட்டு தான் வந்தார். வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற களம் வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வரக்கூடிய என்டிகேவோட அந்த வளர்ச்சியை பார்க்குறாரு. நம்ம எடுக்கிற இந்த ஆன்மீக அரசியல் சித்தாந்தம் இங்கே எடுபடாது தீர்க்கமாக யோசிக்கிறாரு. ஒரு நடிகை சொல்லி வந்து கட்சி தொடங்கலை ரஜினிகாந்த். ஒரு நடிகை பேச்சு கேட்டுலாம் அவர் வரல. அவராக தீர்க்கமாக யோசிக்கிறாரு. இது சரியாக வருமானு பார்க்குறாரு. இல்லை இது சரியாக வராது, நமக்கு செட் ஆகாது. ஆல்ரெடி கமல் ஒரு பக்கம் வந்து இருக்கிறாரு. ஸோ கமலுக்கும் கிட்டத்தட்ட அரசியல் ரீதியான தோல்வி தான். இதெல்லாம் உணர்றாரு. அவர் உணர்ந்து என்ன செய்கிறாரு, இல்லை என்னுடைய உடல்நிலை கருதி நான் வந்து அரசியல் வந்து வரலன்னு விளையாடு. அவர் எடுத்த முடிவு கரெக்டு. ஆனால் அது இப்போ நீ அந்த முடிவு தான், இப்போ இவனு தான் அந்த முடிவு தான் எடுக்க போகிறாரு. இப்போ விஜயும் அந்த முடிவு தான். விஜயும் அந்த முடிவு தான் சார். ஒரு நல்ல நாள், நான் தானே சொல்கிறேன், ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும், அவ்வளோதான் சார். அந்த கூட இருக்க நீங்க பொறுத்து, நான் சொல்றது சேர்க்க சார், பொறுத்து வந்து பாருங்க சார், நடக்குதே இல்லையான்னு பாருங்க. கூட இருக்க தளபதி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க சார், நீங்க சொன்ன மாதிரி விஜய் இருந்து அரசியல் கட்சியை கலைச்சிட்டாரு பாருங்க. நீங்க என்ன அரசியல் கட்சி நடத்துனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாதாரண பலம் இருக்குது. 7 அடி வேணும், ஒரு மிருக பலம் வேணும், இதயம் வந்து இரும்பாக இருக்கணும். சும்மா வந்து ஏதோ நீங்கள் வந்து இந்த பூச்சின்ற இவனுங்கெல்லாம் ஒரு ஆளை சார், இவங்கெல்லாம் பேசினதுக்கு பாருங்க. அவன்லாம் வந்து நான் தான் ஐட்டம்னு எதுக்கு சொல்கிறேன். நேற்று ஒரு கட்சியில் இருந்தால் தளபதிகள் என்ன சார், நேற்று திமுக தான், அடுத்த நாள் வந்து விசிகா வந்தான், அதுக்கப்புறம் இப்போ வந்து டிவிகே வந்துட்டான். அங்கே தலைவருன்னா இங்கே தலைவருன்னா இங்கேயும் தலைவருன்றான். ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்கள் சார், நான் வேணா அனுப்புகிறேன் சார் வீடியோ. இதே வந்து உதயநிதி அவர்கள் பக்கத்தில் நின்று வந்து பல்லை இழிக்கிற ஃபோட்டோ இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் வந்து பல்லை இழிக்கிற ஃபோட்டோ இருக்குது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லை இழிக்கிற ஃபோட்டோ இருக்குது. அதான் ஐட்டம்னு சொல்கிறேன் நான். அதை ஒரு ஐட்டம், அரசியல் ஐட்டம், அவ்வளோதான். இல்லைனா அவன் போடுவானா வந்து தலைவன் சொல்ல அறிவு வேணாம் அவனுக்கு. அவன் விஜய் சொல்கிறானா நீ ஐட்டம்னு போடு அவன் பொண்டாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு வார் ரூமில் போய் உட்காந்து இவன் பண்ண வேலை தான். சங்கீதா வந்து ஐட்டம்னு போனது இவன் வேலை. அது இவன் சொல்கிறான்னு கேட்டால் வந்து டிஎம்கே வந்து மாதிரி எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே. எதுக்குடா நீங்கள் ஒன்று டிஎம்கே விடுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். எல்லாத்துக்கும் டிஎம்கே 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 டிஎம்கே. இன்றைக்கி அந்த நாய்க்குட்டி கர்ப்பமானா கூட டிஎம்கே மேலே சொல்லுவீங்க. ரொம்ப கடுமையாக பின்ன வேறு என்ன அப்புறம் ஏதோ சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் சொன்னால் டிஎம்கே உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது. உங்களை பொருட்டாக யாராவது மதிக்கிறாங்களா சார்? விஜயை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக யாராவது வந்து இங்கே அங்கீகரிக்கிறாங்களா டிஎம்கேல? யாரும் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவே இல்லை. ஏய் போட போ. இப்போ நம்ம இப்படி பேசிட்டே இருக்கும்போது கொடுக்க திடீர்னு ஏய் போட சொல்லுமா இல்லையா? அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க விஜயை. இன்னும் ஒரு பொருட்டாக நீயா என்னை பார்த்து இப்படி பயப்படுறாங்க அப்படின்னா ஒரு நாளில் மொத்த மார்க்கெட்டை இறங்கிச்சு பார்த்தியா? இன்றைக்கி நீ சினிமாவில் 0, அரசியலே நீ 0, சும்மா சீன் போட்டுருக்கீங்க. இதை சீனை கட்ட அதை சீனை கட்டு. நான் சொல்கிறேன் எப்படி வந்து நீங்கள் சொல்லலாம் சார்.
உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேவை வளர்ச்சியை தடுக்கணும், டிஎம்கேவை அழிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. இப்போ சொல்லுங்கள் நீங்கள், எனக்கு வந்து என்டிஏவோட கூட்டணி இல்லை, அரசியல் எதிரி கொள்கை எதிரி தனித்தே எப்போ பிரிச்சிங்கன்னா அப்பே முடிஞ்சிச்சு. கொள்கை எதிரினா அரசியல் எதிரி யாரும் சொல்ல மாட்டேங்கிற பிஜேபியா. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க அசைன்மெண்ட்டில் தான் நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்டுன்னு. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து நடிகை சொன்னதுனால நீ அரசியல் கட்சி தொடங்கின. 12 மணிக்கு 1 மணிக்கு இது கட்சியை வித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு கேட்டு கட்சியை வித்துட்டவர் இருக்கிறார் சார். சரத்குமார் தான் நான் சொல்கிறேன். என்ன புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? பெரிய முதல்ல இதை சார், இதை பாருங்கடா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். 2 மணி நைட்டு சாரி இவர் 12 மணிக்கு நடிகை பேச்சை கேட்டுக்கிட்டு இது கட்சியை கொண்டு போய் ஆஞ்சி ஓஞ்சி எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வந்து நடிகை பேச்சை கேட்டு நீ கட்சி தொடங்கின. அவர் 2 மணிக்கு வந்து மனைவி கிட்ட கேட்குறாரு, அவங்களும் நடிகை தான், கட்சியை கொண்டு போய் வித்துறாரு 2 மணிக்கு. அவர் தான் சொல்கிறாருன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சிக்கு வந்து கொள்கையும் இல்லை, தத்துவமும் இல்லை. சொல்கிறது யார்? 2 மணிக்கு கட்சியை வித்தவர். கொள்கையும் இல்லை, தத்துவமும் இல்லை. விஜய் கட்சிக்கு கொள்கையும் இல்லை, தத்துவம் இல்லை. அவர் சொல்கிறார். யார்? 2 மணிக்கு கட்சியை விற்றவர் 12 மணிக்கு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நடிகை பேச்சு கேட்டு தொடங்கினவராக. கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை. எப்படி கொள்கை இருக்கும் இது? எப்படி கொள்கை இருக்கும்? இது எவ்வளோ பெரிய அவமானம். வேறு யாருன்னா கேட்டால் கூட பரவாயில்லைங்க. நாம் தமிழில் கேட்குறாங்க நெஞ்சம் நிமித்து. ஏன்னா அவங்ககிட்ட கொள்கை இருக்குது, தத்துவம் இருக்குது, லட்சியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க கேட்குறாங்க என்ன, ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வை இருக்குது, ஒரு அரசியல் வேட்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குது, தனித்துவம் இருக்குது, தன்மானம் இருக்குது. அவங்க கேட்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிகேக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை. ஆனால் 2 மணிக்கு கட்சியை கொண்டு போய் வித்தவர் சொல்கிறாரு உங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லைன்னு சொல்கிறாரு. நான்கு வேணா நீங்கள், நான் கேட்குறேன், இந்த ஆதவர்ஜினா கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா. அதுக்கு பதில் சொல்லுங்கள். சரத்குமாருக்கு பதில் சொல்லுங்கள். சரத்குமாருக்கு பதில் சொல்லல சார். அவர் கேட்குறாரு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை, என்னங்க கட்சி நடத்துறீங்க அப்படி விஜய் பார்த்து கேட்குறாரு. வெக்கமா இல்லை, உங்களுக்கு மானமா இல்லை? யார் கேட்குறாங்க பாருங்க. அது இல்லாமல் ஆதவர்ஜனா சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிகப்படியான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, டெல்லியில ஒரு நிர்பயா படுகொலை வழக்கு அது வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, ஆனா திமுகவில் அதிகப்படியான நடக்குது, இதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்றாரு. அவ்வளோதான் மூளை, அவ்வளோதான் அவனுக்கு. நீங்க இப்போ சொல்றீங்கல்ல, டெல்லியில் சொல்ற, நிர்பயா சொல்ற, அது சொல்றேன். நான் இப்போ சொல்றேன், குஜராத்தில் 40,000 பெண்கள் வந்து மாயமாயிட்டாங்க. 40,000 பெண்கள் மாயம், அவங்கெல்லாம் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதா ஒரு தகவல் இருக்குது. தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு சென்சஸ் எடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் 40,000 பெண்கள் வந்து குஜராத்தில் வந்து மாயமாயிருக்கிறாங்கன்னு தகவல் வருது. அதுக்கு என்ன பதில் பேசுவியா நீ? அதை பற்றி ஆதாரமே இருக்குது. 40,000 பெண்கள் மாயமானதா, அதுவும் குறிப்பாக எங்கே போயிட்டாங்கன்னா பாலியல் ரீதியாக வந்து அந்த தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டதா தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து அதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு சென்சஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. நீ பேசுவியா அதை பற்றி? நீ அதை பற்றி பேசுவியா? இப்போ புரியுதுங்களா? இவனுங்களே ஃபஸ்ட்டு நீங்களே நான் சொல்கிறேன், ஹிட்லருது எப்படி நாஜி கட்சினா, இவனுங்க கட்சி காஜி கட்சி. ஹிட்லருது நாஜி கட்சி, இவங்களது காஜி கட்சி. என்னென்ன பேசுனாங்க, பெண்கள்? அதுக்கு பதில் இருக்கா இவன்கிட்ட? இவன் பேசுகிறான்ல, பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு, பாலியல் குற்றம் நடக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பேசுறதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா? கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க, கூப்பிட்டு எதுவும் சத்தம் அதுக்கு இருக்கா உங்கள்கிட்ட பதில் இருக்கா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்கள்? எங்கள் தலைவருக்கு வந்து நாங்கள் பொண்டாட்டியே இருப்போம், எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவார், அதுக்கு பதில் சொல்ல திராணி இருக்கா உங்களுக்கு? நீ பேசலாமா? முதல்ல கேட்டால் உணர்ச்சி பெருக்கல. நீ எப்படி உன் வாழ்க்கை எப்படி நீ தொடங்கின? நீ உன் வாழ்க்கை எப்படி தொடங்கின சொல்லு. மார்ட்டின் பொண்ணு நீ எப்படி கல்யாணம் பண்ண சொல்லு பார்க்கலாம். எல்லா கதையும் எடுத்து விட்டுருவோம். மார்ட்டின் அவங்க வேணால் பேசாமல் இருக்கலாம், நீங்கள் இங்கே தொட்டீங்கன்னா நாங்கள் அதான் பேசுவோம். ஒரு கட்சிக்காரன் மாநாடு முடிஞ்சு நாமக்கல்லில் ராத்திரி வந்து நடுராத்திரி 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிபடுறான். பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலியல் சுரண்டல் நடக்குது.
ஒரு பெண் நிர்வாகி. பேசுறீங்களா யாராச்சும்? பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறீங்களா? அன்னைக்கு யாராவது பேசுறீங்களா? கட்சியிலேயே பாதுகாப்பு இல்லை. கட்சியில் பாதுகாப்பு இல்லை, அது பேசுறீங்களா? என்னென்ன வார்த்தைகள், எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள். நார்மலைஸ் பண்ணுறீங்க. இன்னும் சொல்ல போனால் கள்ள உறவை நார்மலைஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களை காஜி கட்சின்னு சொல்லக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். கள்ள உறவு வந்து நார்மலைஸ், எல்லா இடத்துலையும் சகஜமாக நடக்கிறதானேன்றீங்க. அப்போ ஒழுக்கக்கேட பாலியல் குற்றங்களை வந்து நீங்கள் இதில் பெண்களாக மாறணும் வேற ஆசை. இதில் வர அவன் சொல்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து எங்கள் தலைவர் அறிவிப்பை பார்த்த உடனே எல்லா ஆண்களும் ஏன் நம்ம பெண்களாக வந்து பிறக்கக்கூடாது சொல்கிறான் அவன். ராஜமோகன் ராஜமோகினி ஆயிட்டான். எது இந்நேரம் அவன் வந்து பார்த்தோன்னா பாம்பேயில் இருக்கிறானா தமிழ்நாட்டில் இருக்கிறானான்னு தெரில. ஏன்னா பாம்பே போயிட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெண்ணாக மாறிட்டேன். எங்கள் தலைவர் மேலே வந்து உள்ள ஒரு வசனம் இருக்குது சார், பார்த்திபனுடைய வசனம். யார் எழுதி கொடுத்த வசனம்டா இப்படி பேசிட்டு போனா? பின்ன அதுதானே இப்போ நம்ம அப்படி சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அப்படி தானே இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எதுனா சொல்கிறான் எங்களுக்கு வந்து என்னது புஷியானது சொன்னான் பாருங்க. புஷியானது சொல்கிறான் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், இவர் வந்து எங்களுக்கு ஆண் தாய் எங்கேதான் கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம்? அவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் குழைக்க வந்த மாதிரி விஜய் காலை வந்து ஒட்டிக்கிட்டு அவன் இங்கே வந்து அரசியல் அவன் ஒரு எம்எல்ஏ அவனும் ஆசைப்பட்றான். பாருங்க வந்தவெல்லாம் எப்படி இருப்பார். ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வந்துட்டான். எது ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை வந்து தமிழ்நாட்டை ஆளணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வரவங்கலாம் வந்து ஆண்டுட்டு போவீங்க. எது நாங்கள் குச்சியை சாப்பிட்டு உட்காந்து நின்னோம். புரோட்டோக்கால் இவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்க விடுப்போம் முதல்ல. அது நான் அதான் இல்லைப்பா. இப்போது குடும்பத்தை அங்கே வச்சுட்டான். நல்லா கவனிங்க. அவன் ஆதார் கார்டு மட்டும் மாற்றிக்கினான். குடும்பம் இங்கே கிடையாது. குஷியானது குடும்பம் அங்கே இருக்குது. இல்லை அது சட்டவிரோதமாச்சு. இப்படி அதை தான் இப்போ இருங்க இப்போ அவன் வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிட்டோம். நம்ம எதுக்கு இருக்கிறோம்? நம்ம எது அவன் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்துக்கலாம். அது அப்புறம் முதல்ல வேட்பாளர் அறிவிக்கணும். பண்ணட்டும், பார்த்துக்கலாம். அப்புறம் முதல்ல ஒரு குடும்பத்தை அங்கே வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லாதவன். இது சம்மந்தமே இல்லாதவர். சம்மந்தமே இல்லை. உன்னுடைய குடும்ப வாக்குகள் அங்கே இருக்குது. இவர் மட்டும் இங்கே இருப்பாரான். இந்த இட்லி கடை படத்தில் வரல இளவரசு அந்த மாதிரி தான் அவன். இவன் முகத்தையே மறந்தாச்சு அங்கே. யார் முகத்தையா? அப்பப்போ போய் ஞாபகப்படுத்தினா தானே. இவன் முகத்தையே மறந்து இவன் யாருன்னு கேட்பாங்க. இப்போ போனால் குடும்பத்திலேயே அப்படி தான் இருக்குது. நான் கேட்குறது அதுதான். நீ வந்து பாண்டிச்சேரியில் உள்ள அரசியல் வச்சுக்கோ, கிளம்பு. அப்போ தமிழ்நாட்டை வந்தவங்க போலாம். நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே, பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகிட்டாரா என்ன பண்ணுவீங்க சார்? ஆயிட்டு தொலைட்டு சார். சிஎம் ஆகிறான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட என்ன கர்மமாவது ஆகிட்டு போகிறான் சார். நமக்கு பாண்டிச்சேரிக்கு நமக்கு என்ன சார் இருக்குது? நமக்கு சம்மந்தம் கிடையாது சார். சுத்தமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் கிடையாது. நீங்களாவது மற்றவங்களாம் நீங்களும் உங்களை சொல்ல பாவம் இல்லை, மற்றவங்களாவது கவலை பண்ணணும். ஐயோ பாண்டிச்சேரி போனால் போய் சரக்கு அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அது கூட கிடையாது. பாண்டிச்சேரிக்கு நமக்கு தொடர்பே கிடையாது. சொல்கிறேன் நான். அதுதானே ஸ்பெஷலு. ஏன்னா அவருக்கே அதான், அவருக்கு கடையே அங்கே தானே இருக்குது, தொழில் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டார். விஷயம் தான் சொல்ல. எதுக்கு தமிழ்நாட்டுக்கு அவன் தொடர்பே கிடையாது. ஆனால் அவன் ஆசைப்பட்றான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு தொகுதி அவன் நிற்கட்டும். அந்த தொகுதியில் போய் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் மைக்க பிடிக்கிறேன். இது ஒரே 1 மணி நேரம் மைக்க பிடிக்கிறேன். அந்த ஓட்டு வாங்கிறான்னா பார்ப்போம். இப்போ புரியுதுங்களா? இவங்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது சார். புரியுதா சொல்லுது? இல்லைன்னா நான் சொல்கிறேனே சார், இன்றைக்கி வந்து சங்கீதாவை எதிர்த்து இலங்கையில் இருக்கிற ஒரு எம்பி சங்கீதாவுக்கு எதிராக பேசுகிறார். இலங்கையில் இருக்கிற ஒரு எம்பி பேசுகிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜபக்ஷவுக்கு நண்பர். விஜய்க்கு ஆதரவாகவும் சங்கீதாவுக்கு எதிராகவும் பேசுகிறார். இது எப்படி யோசிச்சு பாருங்க. அதனால் ஒட்டுமொத்தம் தமிழ் இனத்துக்கு விரோதி விஜய், தமிழ் இனத்துக்கு துரோகி. உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேவை அழிக்கணும், நாத்தாவுக்கு வளர்ச்சியை தடுக்கணும், என்டிகே வளர்ச்சியை தடுக்கணும். அதுக்காக நீ வர. அவ்வளோ எளிதாலாம் இங்கே விட்டுற முடியாது. பார்த்துடலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இகோடு கருத்துல பந்தைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.